முழுவதும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் 3000 ரூபாய் ரொக்கம் வழங்கும் திட்டத்தை சென்னை ஆலந்தூரில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதன் மூலம் சுமார் 2,22,00,000 அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் பொங்கல் பரிசு வழங்கப்பட உள்ளது. தமிழ்நாடு முழுவதும் நியாய விலை கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை, முழு நீள கரும்பு உள்ளிட்ட பொங்கல் பரிசு தொகுப்புடன் 3000 ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படுகிறது. பொங்கல் விழாவுக்கு முன்பாக ரேஷன் கடைகள் வாயிலாக மக்களுக்கு தொகுப்பு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பிஞ்சு குழந்தைகள் முதல் மூத்த குடிமக்கள் வரை ஒவ்வொருவர் நலனையும் கருத்தில் கொண்டு திட்டங்களை வகுப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் எக்ஸ் தள பதிவில் எத்தனை படைகள் எதிர்த்து வந்தாலும் தமிழ்நாட்டின் மண், மொழி, மானம் காத்து வெல்வோம் ஒன்றாக என்று தமிழ் மக்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். சென்னை YMCA மைதானத்தில் 49வது புத்தக கண்காட்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இன்று தொடங்கி வரும் 21ஆம் தேதி வரை தினமும் காலை 11 மணி முதல் இரவு 8:30 மணி வரை கண்காட்சி நடைபெறுகிறது. கண்காட்சிக்கு அனுமதி இலவசம் என்பதால் அதிக அளவில் மக்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை வெள்ளியன்று சந்தித்து தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் முக்கிய ஆலோசனை நடத்தவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் மேலும் சில கட்சிகளை சேர்ப்பது, தொகுதி பங்கீடு உள்ளிட்டவை குறித்து EPS உடன் அவர் பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் மற்றும் சசிகலாவை மீண்டும் கட்சியில் இணைக்கும் பேச்சுக்கே இடமில்லை என பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக கூறினார். டெல்லியில் செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்த அவர், இருவரும் இல்லாமலேயே கட்சி மிக வலுவான நிலையில் இருப்பதாக அவர் கூறினார். OPS சசிகலாவை கட்சிக்குள் இணைக்க திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்த EPS TTV தினகரன் குறித்த கேள்விக்கு மறுப்பு ஏதும் தெரிவிக்காமல் மழுப்பலாக பதிலளித்தார். சில கட்சிகள் அதிமுக கூட்டணிக்கு வரும் என்று கூறிய அவர், பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது என்றும் எந்தெந்த கட்சிகள் என்பதை தற்போதைக்கு சொல்ல முடியாது என்றும் கூறினார். வரும் சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி என்ற கேள்விக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தை பிறந்தால் வழி பிறக்கும் என தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பொறுமையாக காத்திருங்கள் என கூறிவிட்டு உடனடியாக புறப்பட்டு சென்றார். 2 நாள் பயணமாக பாஜக தேசிய செயல் தலைவர் நிதின் நபீன் சனிக்கிழமை தமிழகம் வருகிறார். விரைவில் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தமிழகம் தயாராகி வரும் நிலையில் தமிழக பாஜகவின் செயல்பாடுகள் மற்றும் தேர்தல் பணிகள் தொடர்பாக மூத்த தலைவர்களுடன் ஆலோசனை நடத்த உள்ளதாக சொல்லப்படுகிறது. விஜயின் கடைசி படமான ஜனநாயகனுக்கு சென்சார் சான்று கோரிய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணிக்கு தீர்ப்பு வழங்குகிறது. இந்த வழக்கில் இருதரப்பு வாதமும் புதன்கிழமை முடிவடைந்த நிலையில் வெள்ளிக்கிழமை தீர்ப்பு வழங்கப்படுகிறது. சென்சார் தாமதம் காரணமாக படத்தின் ரிலீஸ் ஒத்திவைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்தை ரிலீஸ் செய்ய விடாமல் சென்சார் போர்டு மூலம் பிரதமர் மோடி தடுப்பதாக ராகுல் காந்தியின் வியூக வகுப்பாளர் பிரவீன் சக்கரவர்த்தி குற்றம் சாட்டினார். அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், மெர்சல் திரைப்படத்திற்கு ஆதரவான ராகுல் காந்தியின் பழைய பதிவை மேற்கோள் காட்டி தமிழர்களை மீண்டும் அவமானப்படுத்தியுள்ளதாக மோடிக்கு கண்டனம் தெரிவித்தார். தணிக்கை வாரியம் அரசியல் ஆயுதமாக பயன்படுவதை அனைவரும் கடுமையாக எதிர்க்க வேண்டும் என காங்கிரஸ் MP ஜோதிமணி வலியுறுத்தியுள்ளார். பல கோடி ரூபாய் முதலீட்டில் நூற்றுக்கணக்கானவர்களின் உழைப்பில் உருவான ஜனநாயகன் திரைப்படத்தை மோடி அரசு முடக்க நினைப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது என ஆவேசம் தெரிவித்தார். ஜனநாயகன் சென்சார் சான்று விவகாரம் தொடர்பாக விஜய்க்கு ஆதரவு தெரிவித்துள்ள காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர், ED, CBI, IT ஆகியவற்றின் வரிசையில் சென்சார் போர்டும் இணைந்து விட்டதாக சாடியுள்ளார். இதன் மூலம் சினிமா மற்றும் அதன் கருத்துக்களை அடக்க சென்சார் போர்டு ஆயுதமாக பயன்படுத்தப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்று கிடைக்காத விவகாரத்தில் விஜய்க்கு ஆதரவாகவும் மத்திய அரசுக்கு எதிராகவும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி குரல் கொடுத்துள்ளது. நடிகர் விஜயை அல்ல, அரசியல்வாதி விஜயை தேர்தலில் எதிர்கொள்ளுங்கள் என பிரதமர் மோடிக்கு சவால் விடுத்துள்ள காங்கிரஸ், மிரட்டல் அரசியல் தமிழகத்தில் பலிக்காது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என தெரிவித்துள்ளது.
ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் கிடைக்காததற்கு மத்திய அரசையும் பிரதமர் மோடியையும் குறை சொல்லி மக்களை திசை திருப்புவதா என தமிழ்நாடு காங்கிரசுக்கு தமிழிசை சவுந்தரராஜன் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஜனநாயகன் திரைப்படம் அரசியலாக்கப்படுவதுதான் வேடிக்கையான வேடிக்கை என்ற அவர், உலகமே மதிக்கும் மிகப்பெரிய ஜனநாயகன் பிரதமர் நரேந்திர மோடி என்று புகழாரம் சூட்டியுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராமிற்கு 50 ரூபாய் குறைந்து 12,750 ரூபாய்க்கும், சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,02,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிராமிற்கு 5 ரூபாய் குறைந்து 272 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வங்கக்கடல் மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதிகளில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது வெள்ளிக்கிழமைக்குள் மேற்கு வடமேற்காக நகர்ந்து இலங்கையில் ஹம்பந்தோட்டா அருகே நெருங்கும் என்று கணித்துள்ளது. வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்தம் காரணமாக திருவாரூர், நாகை மற்றும் காரைக்கால் மாவட்டங்களில் வெள்ளிக்கிழமை மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது. இதேபோல மயிலாடுதுறை, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. இந்தியாவை சேர்ந்த AI ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுடன் தலைநகர் டெல்லியில் பிரதமர் மோடி ஆலோசனை மேற்கொண்டார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் ஏற்படும் தாக்கம் தொடர்பான மாநாடு அடுத்த மாதம் இந்தியாவில் நடைபெறுவதை முன்னிட்டு பிரதமர் மோடி கலந்துரையாடினார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு தேர்தல் வியூகம் வகுக்கும் ஐபாக் இணை நிறுவனர் வீடு மற்றும் அலுவலகங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி ரெய்ட் மேற்கொண்டனர். கொல்கத்தாவில் பல இடங்களில் ரெய்ட் நடந்த நிலையில் தகவல் அறிந்து இணை நிறுவனர் பிரதீக் ஜெயின் வீட்டுக்கு முதலமைச்சர் மமதா பானர்ஜி சென்றதால் பதற்றம் ஏற்பட்டது. ரெய்ட் என்கிற பெயரில் அத்துமீறி நுழைந்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் பட்டியலை திருடி செல்வதுதான் அமலாக்கத்துறையின் வேலையா என அந்த கட்சியின் தலைவர் மமதா பானர்ஜி காட்டமாக வினவியுள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதிகாரத்தை அளவுக்கு மீறி துஷ்பிரயோகம் செய்வதாக அவர் குற்றம் சாட்டினார். பணமோசடி விசாரணையில் இடையூறு ஏற்படுத்தி ரெய்டின் போது அதிகாரிகள் பறிமுதல் செய்த ஆவணங்களை பிடுங்கி சென்று விட்டதாக மேற்குவங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி மீது அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியிருக்கிறது. ஐபாக் இணை நிறுவனர் வீடு மட்டுமன்றி அலுவலகத்தில் வைத்திருந்த ஆவணங்களையும் எடுத்து சென்றதாக புகார் தெரிவித்துள்ளது. டெல்லி சட்டப்பேரவைக்குள் ஆளும் பாஜக எம்எல்ஏக்கள் 2வது நாளாக போராட்டம் நடத்தினர். சீக்கிய மதகுரு குறித்து ஆம் ஆத்மி முன்னாள் முதலமைச்சர் அதிஷி தரக்குறைவாக பேசியதாக கண்டனம் தெரிவித்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சட்டமன்றத்திற்குள் அமர்ந்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். ஜம்மு காஷ்மீரின் அனந்த்நாக் மாவட்டத்தில் கடும் குளிரலை வீசி வருவதால் கிராமப்புறங்கள் மற்றும் மலைப்பகுதிகளில் உறைநிலைக்கு கீழாக வெப்பநிலை சரிந்துள்ளது. மரம், செடி கொடிகள் அனைத்தும் உறைந்து ஐஸ் கட்டிகளாக மாறியிருப்பதோடு நீர்நிலைகளில் தண்ணீரின் மேற்பரப்பு உறைந்து காணப்படுகிறது. சென்னை கிண்டியில் உள்ள மக்கள் பவனில் ஆளுநர் RN ரவி தலைமையில் பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. கரகாட்டம், பொய்க்கால் குதிரையாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் பொங்கல் நிகழ்ச்சி களை கட்டியது. சென்னை திருவல்லிக்கேணி நகர கூட்டுறவு சங்க நியாய விலை கடையில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 3000 ரூபாயுடன் கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். பச்சரிசி, சர்க்கரை, ஒரு முழு கரும்புடன் கூடிய பரிசு தொகுப்பை வழங்கிய உதயநிதி ஸ்டாலின் விலையில்லா வேட்டி சேலைகளையும் வழங்கினார். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் உள்ள தனியார் பள்ளியில் தமிழர் திருநாளாம் பொங்கல் விழாவை மாணவர்கள் உற்சாகமாக கொண்டாடினர். இதற்காக புத்தாடை அணிந்து வந்த மாணாக்கர்கள் மயிலாட்டம், ஒயிலாட்டம் என ஆடி பாடி மகிழ்ந்தனர். தொடர்ந்து கரும்புகள் கட்டப்பட்ட மாட்டு வண்டியில் மாணாக்கர்கள் சவாரி செய்து உற்சாகமடைந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பு வெள்ளிக்கிழமைதான் வழங்கப்படும் என நியாய விலைக் கடை ஊழியர் கூறியதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். தமிழ்நாடு முழுவதும் பொங்கல் பரிசு தொகுப்பு இன்று முதல் வழங்கப்பட்டு வரும் நிலையில் இந்த கடையில் மட்டும் ஏன் தாமதம் என மக்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சிக்குட்பட்ட 14ஆம் வார்டில் உள்ள நியாய விலைக் கடையில் பயோமெட்ரிக் இயந்திரம் சரியாக வேலை செய்யாததால் நீண்ட நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டதாக மக்கள் குற்றம் சாட்டினர். காலை 7 மணி முதலே பொதுமக்கள் குவிய தொடங்கிய நிலையில் இயந்திரத்தில் ஸ்டாக் எண்ணிக்கை காட்டவில்லை என கூறப்படுகிறது.
ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே வேட்டைக்காரன் கோவிலில் உள்ள நியாய விலை கடையில் இணைய சேவை மந்தமாக இருப்பதால் கைரேகை பதிய முடியாமல் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவது தாமதமாகி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் பொங்கல் பரிசு தொகுப்பு பெறுவதற்கு ஆர்வமுடன் வந்த மக்கள் சுமார் 3 மணி நேரம் வரை காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டது. சென்னை, கேரளா, குஜராத், பீகார் உட்பட நாடு முழுவதும் 15 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி நாடு முழுவதும் பலரிடம் பணத்தை ஏமாற்றியதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் சோதனை நடத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது. உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கான அரசாணையை 2 வாரங்களில் வெளியிட உள்ளதாக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரி 2021ஆம் ஆண்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது தமிழ்நாடு அரசின் நிலைப்பாட்டை தெரிவிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. தமிழக அரசின் டாப்ஸ் திட்டத்திற்கு தலைமை செயலக சங்கம் ஆதரவு அளித்ததற்கு கண்டனம் தெரிவித்து சங்க அலுவலகத்தை அரசு ஊழியர்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதால் பதற்றம் ஏற்பட்டது. பழைய ஓய்வூதிய திட்டத்தையே அறிவிக்க வேண்டும் என்றும் டாப்ஸ் திட்டத்தில் தங்கள் பணத்தை தான் பிடித்தம் செய்து கொடுப்பதாக புகார் தெரிவித்தனர். சமவேலைக்கு சம ஊதியம் கோரி 14வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை எழும்பூரில் சாலையில் அமர்ந்து போராடிய ஆசிரியர்களை போலீசார் கைது செய்ய முயன்றபோது வர மறுத்த சிலரை குண்டுக்கட்டாக தூக்கி சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டதற்கு பாமக தலைவர் அன்புமணி கண்டனம் தெரிவித்துள்ளார். பெண் ஆசிரியர்களின் தலைமுடியை பிடித்து இழுத்து காவல்துறை வாகனத்தில் ஏற்றியதாக குறிப்பிட்ட அவர் ஆசிரியர்களுக்கு எதிரான அடக்குமுறைக்கு திமுக அரசுக்கு கடும் கண்டனம் என தெரிவித்துள்ளார். கட்சித் தலைவர், மத்திய அமைச்சர் என உயரிய பதவி கொடுத்து அழகு பார்த்த தமக்கே அன்புமணி வேட்டு வைப்பார் என நினைத்து கூட பார்க்கவில்லை என ராமதாஸ் வேதனை தெரிவித்தார். வழக்கம் போல வியாழக்கிழமை செய்தியாளர்களை சந்தித்த அவர் பெற்ற தந்தைக்கே துரோகம் செய்தவரை யாரும் நம்ப மாட்டார்கள் என்று கூறினார். அன்புமணி என்ற தனிநபர் ஒரு கட்சியுடன் கூட்டணி வைத்ததை பாமக கூட்டணி என்று சொல்ல முடியாது என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாமக சார்பில் அன்புமணியுடன் அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியது நீதிமன்ற அவமதிப்பு என்றும் புகார் தெரிவித்தார். அமலாக்கத்துறை கடிதத்தின் அடிப்படையில் அமைச்சர் KN நேருவுக்கு எதிராக ஊழல் வழக்கு பதிவு செய்ய உத்தரவிடக் கோரிய அதிமுக மனு விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டுள்ளது. இந்த மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வெள்ளிக்கிழமை அல்லது வரும் 12ஆம் தேதி விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர் KC வீரமணிக்கு எதிரான வழக்கை 1 லட்சம் ரூபாய் அபராதத்துடன் தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் தேர்தல் நேரத்தில் அரசியல் காரணங்களுக்காக நீதிமன்றத்தை பயன்படுத்துவதை அனுமதிக்க முடியாது என கண்டித்து மனுவை தள்ளுபடி செய்தது. முன்னாள் MLAவிடம் பண மோசடி செய்து புகார் தொடர்பான வழக்கில் அதிமுக முன்னாள் நிர்வாகியான அஜய் வாண்டையார் கைது செய்யப்பட்டார். பெங்களூரு விமான நிலையத்திற்கு வந்தவரை மடக்கி பிடித்து கைது செய்த தாம்பரம் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் சிறையில் அடைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து 5 மாத கர்ப்பமாக்கியதாக 4 போலீசார் கைது செய்தனர். குடும்பத்தினரை பிரிந்து தனியாக வாழ்ந்து வந்ததால் பணம் இல்லாமல் கஷ்டப்பட்ட பெண்ணுக்கு உதவி செய்வதாக கூறி தனித்தனியாக பாலியல் வன்கொடுமை செய்தது தெரிய வந்தது. வந்தவாசி இளம்பெண் பாலியல் வன்கொடுமை வழக்கில் மேலும் 20க்கும் மேற்பட்டோரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதிக்கப்பட்ட பெண்ணை செல்போனில் தொடர்பு கொண்டு பேசியவர்களின் விவரங்களை சேகரித்த போலீசார் அவர்களும் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டார்களா என விசாரித்து வருகின்றனர். நெல்லை மாவட்டம் பணக்குடியில் கஞ்சா போதையில் இருந்த நண்பனால் அரிவாளால் வெட்டப்பட்ட 10ஆம் வகுப்பு மாணவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தான். மாணவன் லட்சுமணனை பார்ப்பதற்காக அவனது நண்பனான 23 வயது சபரிராஜன் போதையில் கடந்த 5ஆம் தேதி மாலை வீட்டிற்கு சென்றபோது இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதாக தெரிகிறது. காலி மதுபாட்டிலை திரும்பப் பெறும் திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து டாஸ்மாக் தொழிற்சங்கங்களின் கூட்டுக்குழுவினர் சென்னை புதுப்பேட்டையில் இருந்து கோட்டையை நோக்கி பேரணியாக சென்றனர். இத்திட்டத்தின் மூலம் வேலைப்பளுவை டாஸ்மாக் ஊழியர்கள் மீது திணிப்பதாக குற்றம் சாட்டினர்.
புதுச்சேரியில் அரசு மின்சார பேருந்து ஓட்டுநர்கள் ஊதிய உயர்வு கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. ஓட்டுநர்களுக்கு பிடித்தம் போக 17,000 ரூபாய் சம்பளமாக வழங்கப்படும் நிலையில் 25,000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் போலி மாத்திரை தயாரித்து விற்பனை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட அனைவருக்கும் புதுச்சேரி தலைமை குற்றவியல் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது. வழக்கு விசாரணை சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே ஜாமீன் பெற்ற 2 தவிர எஞ்சியவர்களுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் காட்டூரில் உள்ள நியாய விலைக் கடையில் பொங்கல் பரிசு தொகுப்பு தொடர்பாக முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் உருவப்படங்கள் இருந்த பேனரை உட்கட்சி தகராறில் திமுக நிர்வாகி கிழித்து வீசிய வீடியோ வெளியாக இருக்கிறது. செந்தில் என்பவர் தெற்கு ஒன்றிய செயலாளரின் உருவப்படம் இருந்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிழித்ததாக கூறப்படுகிறது. ராமநாதபுரம் நகரில் உள்ள சாலைகள் அனைத்தும் வாகனங்கள் செல்ல முடியாத அளவிற்கு மிகவும் மோசமாக உள்ளதென பொதுமக்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். பாதாள சாக்கடைக்காக தோண்டப்படும் பள்ளங்களை மூடிய பிறகு முறையாக சாலையை அமைப்பதில்லை என மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக தாவேக நிர்வாகிகள் மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் கரூர் சுற்றுலா மாளிகையில் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகினர். சாலை அனுமதி, போக்குவரத்து மாற்று ஏற்பாடுகள், பாதுகாப்பு விதிமுறைகள் பின்பற்றப்பட்டதா என்பன குறித்து சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் கடந்த ஆண்டு 87 பேர் IAS IPS தேர்வில் தேர்ச்சி பெற்றிருப்பதாக முன்னாள் டிஜிபி சைலேந்திரபாபு பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். சென்னை திருவேற்காட்டில் பேசிய அவர், நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் IPS வரை படிக்க ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருவதால் மாணவர்கள் எளிதில் படிக்கும் வாய்ப்புகள் உள்ளதாக கூறினார். வங்கக்கடலில் நிலவி வரும் காற்றழுத்தம் வலுவாகி வருவதால் திருச்செந்தூர் முருகன் கோயில் அருகே கடல் அதிக சீற்றத்துடன் காணப்படுகிறது. கடல் சுமார் 100 மீட்டர் தூரத்திற்கு வெளியே வந்துள்ளதோடு மண்ணரிப்பு ஏற்பட்டு சுமார் 6 அடி ஆழத்திற்கு ராட்சத பள்ளம் உருவாகியுள்ளது. இதனால் பக்தர்கள் மிகுந்த சிரமத்துடன் புனித நீராடினர். சென்னை அடுத்த மாங்காடு அருகே முன்விரோதம் காரணமாக அடுத்தடுத்து 4 நாட்டு வெடிகுண்டுகள் வீசப்பட்டதால் பொதுமக்கள் பீதியடைந்தனர். மலையப்பாக்கத்தை சேர்ந்த சரித்திர பதிவேடு குற்றவாளியான ஈசாக் என்பவர் முன்விரோதம் காரணமாக அதே பகுதியை சேர்ந்த தருணேஷ், யுவனேஷ் ஆகியோரது வீட்டிற்கு சென்று நாட்டு வெடிகுண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியதோடு அரிவாளால் வெட்ட முயன்றதாக கூறப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் திமுக பிரமுகரை அரிவாளால் வெட்டியவர்களை கைது செய்ய கோரி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திமுக மாவட்ட தொண்டரணி துணை அமைப்பாளரான ஆறுமுகம் என்பவரை கடந்த 6ஆம் தேதி மர்ம நபர்கள் சிலர் அரிவாளால் வெட்டியதில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். கும்பகோணம் அருகே கொட்டையூர் அரசு கவின் கலைக் கல்லூரிக்கு சொந்தமான இடத்தில் 2028 மகாமக பெருவிழாவை முன்னிட்டு துணை மின் நிலையம் அமைக்க முடிவு செய்திருப்பதை கண்டித்து மாணவ மாணவிகள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கல்லூரிக்கே இடப்பற்றாக்குறை ஏற்படும் அபாயம் உள்ளதால் அங்கு துணை மின் நிலையம் அமைக்கும் முடிவை கைவிட்டு வேறு இடத்தில் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே பையூர் பகுதியில் நகராட்சி குப்பைகளை கொட்டி தீ வைத்து கொளுத்துவதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக கூறி அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். தகவல் அறிந்து வந்த ஆரணி டிஎஸ்பி சுரேஷ் சண்முகம், நகராட்சி ஆணையர் வேலவன் ஆகியோர் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட நிலையில் பொதுமக்கள் சூழ்ந்து கொண்டு சரமாரியாக கேள்வி எழுப்பினர். திருப்பத்தூர் மாவட்டம் காக்கங்கரை நாராயணபுரம் பகுதியில் 100 நாள் வேலை வழங்கவில்லை என கூறி பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து கேட்டால் அதிகாரிகள் மெத்தன போக்குடன் பதிலளிப்பதாக பெண்கள் குற்றம் சாட்டினர். இதனால் திருப்பத்தூர் தர்மபுரி சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கடலூர் அருகே நெல்லிக்குப்பம் பகுதியில் 15 நாட்களுக்கு பிறகு நெல் கொள்முதல் செய்யும் பணி தொடங்கிய நிலையில் சிலர் நெல் கொள்முதல் நிலையத்தை திறக்க விடாமல் தடுப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கொள்முதல் பணியில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களை மாற்ற வலியுறுத்தி பிரச்சனையில் ஈடுபடுவதால் கொள்முதல் பணிகள் தாமதமாக ஏற்படுவதாக புகார் கூறினர். தமிழக அரசு வழங்கும் பொங்கல் பரிசு தொகுப்பில் மஞ்சள் கொத்தையும் சேர்க்க வேண்டும் என கடலூர் மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஏக்கருக்கு 60,000 ரூபாய் வரை செலவு செய்தும் உரிய விலை கிடைக்கவில்லை என வேதனை தெரிவித்த விவசாயிகள் பொங்கல் பரிசு தொகுப்பில் மஞ்சளையும் வழங்கினால் தங்களுக்கு வருவாய் கிடைக்கும் என தெரிவித்தனர். தேனி
மாவட்டம் சின்னமனூர் சுற்றுவட்டார பகுதிகளில் ரேஷன் கடைகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் கரும்புகளுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ரேஷன் கடைகளுக்கு கரும்பு ஒன்றுக்கு 38,000 ரூபாய் நிர்ணயம் செய்வதாகவும் ஏற்றுமதி கூடி போக அதில் லாபம் கிடைப்பதில்லை என்றும் கவலை தெரிவித்தனர். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் நீர்வளத்துறை கூட்டத்தில் அதிகாரிகள் பங்கேற்கவில்லை என குற்றம் சாட்டினர். இதனை கேட்ட மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா தங்கள் வேலையை தாங்கள்தான் முழுமையாக செய்ய வேண்டும் என கடிந்து கொண்டார். கொடைக்கானல் வனப்பகுதியில் ஆக்கிரமிப்பு வகை தாவரங்களை அகற்றி நாட்டு வகை மரங்களை மீட்டெடுக்க பிறப்பிக்கப்பட்ட அரசாணைக்கு தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. பிற வகை மரங்களை அடையாளம் காண என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது குறித்து அரசு தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு 8 வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டது. தூத்துக்குடியில் வீடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 50 லட்சம் மதிப்பிலான கஞ்சா ஆயிலை பறிமுதல் செய்த போலீசார் 2 கைது செய்து விசாரித்து வருகின்றனர். வாகன சோதனையின் போது போலீசை பார்த்ததும் தப்பி ஓடிய 2 பிடித்து விசாரித்த போது முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் 2 வீடுகளிலும் சோதனை செய்ததில் கஞ்சா ஆயில் சிக்கியது. கொடைக்கானல் மேல்மலை கிராம பகுதியில் தமிழக அரசால் வழங்கப்பட்ட பட்டாவை கணினியில் பதிவு செய்து தருவதாக கூறி அதிகாரிகள் பெயரில் பல ஆயிரம் ரூபாய் மோசடி செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கிராம மக்கள் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். கணினியில் பதிவு செய்யவில்லை என்றாலும் பட்டாவையாவது திருப்பி தருமாறு கேட்ட நிலையில் அதிகாரிகள் காலம் தாழ்த்தி வருவதாக கூறப்படுகிறது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே ஆலம்பட்டி கிராமத்தில் மகாமுனி கோவில் உண்டியலை உடைத்து 70,000 ரூபாயை திருடி சென்ற கொள்ளையர்களை சிசிடிவி காட்சிகள் உதவியோடு போலீசார் தேடி வருகின்றனர். ஒருவனை கோவிலுக்கு வெளியே காவலுக்கு வைத்துவிட்டு கோவிலுக்குள் புகுந்த 2 பெரிய கல்லை போட்டு உடைத்து அதில் இருந்த பணத்தை சாக்குப்பையில் போட்டு அள்ளிச் சென்றனர். சென்னை வானகரத்தில் உள்ள ஆவின் பால் பூத்தில் அதிகாலையில் தொடர்ச்சியாக பால் பாக்கெட்டுகள் திருடப்பட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. 2 சக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் 2 முதல் நாள் 38 லிட்டர் அளவிலான ஆரஞ்சு நிற பால் பாக்கெட்டுகளை திருடி சென்ற நிலையில் மறுநாளும் அதே நேரத்தில் வந்து 48 லிட்டர் ஆரஞ்சு பால் பாக்கெட்டுகளை திருடி சென்றனர். தூத்துக்குடி செல்போன் விற்பனை மற்றும் பழுதுபார்க்கும் கடைகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட அறிவுசார் சொத்துரிமை அமலாக்க பிரிவு காவல்துறையினர் பிரபல நிறுவனங்களின் பெயரில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த போலி மின்சார பொருட்களை பறிமுதல் செய்தல். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து செல்போன் வியாபாரிகள் ஒன்று கூடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் ஆட்சியர் அலுவலகம் எதிரே மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தெருநாய் தொல்லை அதிகரித்து வருவதால் அவ்வழியே நடந்து செல்லும் மக்களும் வாகன ஓட்டிகளும் அச்சத்தில் உறைந்துள்ளனர். மாவட்ட நிர்வாகம் இந்த பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கேரள மாநிலத்தில் காதலியை பெற்றோர் சம்மதத்துடன் திருமணம் செய்வதற்காக விபத்தில் சிக்க வைத்து பின்னர் உதவுவதைப் போல நாடகமாடிய காதலனையும் உதவிய நண்பனையும் போலீசார் கைது செய்தனர். மாமூடு பகுதியைச் சேர்ந்த ரஞ்சித் ராஜன் தான் காதலித்த பெண்ணை அவருக்கே தெரியாமல் தனது நண்பன் மூலம் விபத்தில் சிக்க வைத்து பின்னர் உதவுவதைப் போல நாடகமாடியது தெரிய வந்தது. கேரளாவில் விபத்தில் உயிரிழந்த யாசகரின் உடைமைகளில் இருந்து சுமார் 4.5 லட்சம் ரூபாய் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதில் தடை செய்யப்பட்ட 2,000 ரூபாய் நோட்டுகள் வெளிநாட்டு கரன்சிகளும் இருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பீகாரில் பெண் உட்பட 4 பேர் மீது மோதிவிட்டு நிற்காமல் அதிவேகமாக சென்ற காரை பொதுமக்கள் விரட்டி பிடித்து தீ வைத்து கொளுத்தினர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு மற்றும் காவல்துறையினர் தீயை அணைத்து வாகன பதிவு எண்ணின் அடிப்படையில் ஓட்டுநர் மற்றும் உரிமையாளர் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பிப்ரவரி 27 மற்றும் 28 தேதிகளில் நடைபெறவுள்ள கச்சத்தீவு புனித அந்தோணியார் ஆலய திருவிழாவிற்கான முன்னேற்பாடுகள் தொடர்பாக யாழ்ப்பாணத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்தியா மற்றும் இலங்கையிலிருந்து மொத்தம் 7,000 பேர் வரை வரக்கூடும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் அனைத்து ஏற்பாடுகள் குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டது. ரஷ்யாவிடமிருந்து தொடர்ந்து எண்ணெய் வர்த்தகத்தில் ஈடுபடுவதை நிறுத்தாத இந்தியா மீது 500% வரி விதிக்க அனுமதிக்கும் மசோதாவிற்கு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒப்புதல் அளித்ததாக அந்நாட்டு எம்பி தெரிவித்திருக்கிறார். அடுத்த வாரம் இந்த மசோதா செனட்டில் தாக்கல் செய்யப்படும் என்று கூறப்படுகிறது.
நாட்டின் நலனுக்கு எதிராக செயல்படுவதாக கூறி ஐநா அவைக்கு உட்பட்ட அமைப்புகள் உள்ளிட்ட 66 பன்னாட்டு அமைப்புகள் வெளியேற அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஆணையிட்டுள்ளார். அமெரிக்க நலனுக்கு எதிரான தேவையே இல்லாத ஐநா அவைக்கு உட்பட்ட அமைப்புகள் மற்றும் ஐநா அல்லாத பன்னாட்டு அமைப்புகளை வெளியேற உத்தரவிட்டுள்ளார். அமெரிக்காவின் மின்னேபோலிஸ் பகுதியில் காரில் சென்ற பெண்ணை சுட்டுக் கொன்ற குடியேற்ற அதிகாரிகள் வாகன சோதனையின் போது அந்த பெண் நிற்காமல் அதிகாரியின் மீது காரை ஏற்ற முயன்றதால் தற்காப்புக்காக சுட்டுக் கொலை செய்ததாக விளக்கம் அளித்தனர். அந்த பெண் 37 வயதான ரெனி நிக்கோல்குட் என்றும் அவருக்கு 6 வயது குழந்தை இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. அமெரிக்காவின் சால்ட் லேக் நகரில் கிறிஸ்தவ பேராலயம் அருகே நடந்த துப்பாக்கி சூட்டில் 2 கொல்லப்பட்டனர். கடந்த புதன்கிழமை நடந்த இந்த சம்பவத்தில் 8 பேர் மீது ஒருவர் துப்பாக்கி சூடு நடத்தியதாக சொல்லப்படுகிறது. அதில் 2 கொல்லப்பட்ட நிலையில் 6 பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். கொலம்பியா அதிபர் குஸ்டாவோ பெட்ரோவுக்கு மிரட்டல் விடுத்த அமெரிக்க அதிபர் ட்ரம்பை கண்டித்து அந்நாட்டு மக்கள் பேரணி சென்றனர். தலைநகர் பொகோட்டோ மற்றும் மெட்லின் ஆகிய நகரங்களில் ட்ரம்பை கண்டித்து அவருக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பியவாறு மக்கள் பேரணியாக சென்றனர். இஸ்ரேலில் கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் அமைப்பினர் நடத்திய தாக்குதல் குறித்து விசாரணை நடத்த கோரி அந்நாட்டு மக்கள் பேரணி நடத்தினர். அதோடு இஸ்ரேலில் ஹமாஸ் நடத்திய தாக்குதலுக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு பொறுப்பேற்க வேண்டும் எனவும் மக்கள் முழக்கங்களை எழுப்பினர். 2026 IPL கிரிக்கெட் தொடரில் மொத்தம் 94 போட்டிகள் நடைபெறும் என தகவல் வெளியாகியுள்ளது. ஒவ்வொரு அணியும் 18 போட்டிகளில் விளையாட நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. ஒவ்வொரு அணிக்கும் சொந்த மைதானத்தில் 9 போட்டிகளும் பிற மைதானத்தில் 9 போட்டிகளும் நடத்த IPL நிர்வாகம் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. விஜய் ஹசாரே கோப்பை போட்டியின் போது ஏற்பட்ட காயம் காரணமாக நியூசிலாந்துக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் இளம் வீரர் திலக் வர்மா பங்கேற்க மாட்டார் என BCCI தெரிவித்துள்ளது. திலக் வர்மாவுக்கு அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்துள்ளதாகவும் அடுத்து அவர் அணிக்கு திரும்புவது குறித்து விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சிட்னியில் நடைபெற்ற ஆஷஸ் டெஸ்ட் தொடரின் கடைசி போட்டியில் இங்கிலாந்து அணியை வீழ்த்தி 4-1 என்ற கணக்கில் ஆஸ்திரேலிய அணி தொடரை கைப்பற்றியது. இரண்டாவது இன்னிங்ஸில் 161 ரன்கள் வெற்றி இலக்குடன் ஆடிய ஆஸ்திரேலிய அணி 31.2 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை இழந்து எளிதில் வெற்றி இலக்கை அடைந்தது. சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஆஸ்திரேலிய வீரர் உஸ்மான் கவாஜா ஓய்வு பெற்றார். ஆஷஸ் தொடரின் கடைசி போட்டியுடன் ஓய்வு பெறுவதாக ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் இந்த தொடரில் அவர் ஒரு அரை சதம் மட்டுமே அடித்து ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை அளித்தார். ஆஷஸ் டெஸ்ட் கிரிக்கெட் தொடரில் 31 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்திய ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளர் மிச்சல் ஸ்டார்க் முதல் முறையாக ஆஷஸ் தொடரில் தொடர் நாயகன் விருதை வென்றிருக்கிறார். இங்கிலாந்தின் டேனியல் காம்ப்டன் ஆஸ்திரேலியாவின் கெய்த் மில்லரின் பெயரை இணைத்து 2005ஆம் ஆண்டு முதல் ஆஷஸ் தொடர் நாயகன் விருது வழங்கப்படுகிறது. இனிவரும் காலங்களில் IPL போட்டிகளில் நிச்சயம் விளையாட மாட்டேன் என வங்கதேச அணி வீரர் முஸ்தபிசுர் ரஹ்மான் திட்டவட்டமாக கூறியுள்ளார். KKR அணியில் ஏலம் எடுக்கப்பட்ட முஸ்தபிசுர் ரஹ்மான் கடும் எதிர்ப்பு காரணமாக அணியில் இருந்து நீக்கப்பட்டார். 20 கோடி ரூபாய் கொடுத்தாலும் IPL-இல் விளையாட மாட்டேன் என்று அவர் கூறினார். கோலாலம்பூரில் நடைபெற்று வரும் மலேசியா ஓபன் பேட்மிண்டன் டென்னிஸ் தொடரில் இந்தியாவின் லக்ஷ்யா சென் அடுத்த சுற்றுக்கு முன்னேறி அசத்தினார். ஆண்கள் ஒற்றையர் பிரிவின் முதல் சுற்றில் சிங்கப்பூரின் ஜேசன் டேவுடன் மோதிய லக்ஷ்யா சென் 21-16, 15-21 மற்றும் 21-14 என்ற கணக்கில் முன்னிலை பெற்று வெற்றி பெற்றார். ஜனநாயகன் திரைப்படத்தின் வெளியீட்டு தேதி ஒத்தி வைக்கப்பட்டுள்ள நிலையில் பல்வேறு திரை பிரபலங்கள் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். தங்களின் கோடிக்கணக்கான ரசிகர்களில் தானும் ஒருவனாக தங்கள் பக்கம் நிற்பதாக நடிகர் ரவி மோகன் பதிவிட்டுள்ளார். கார்த்திக் சுப்ராஜ், அஜய் ஞானமுத்து, சிபி சத்யராஜ் உள்ளிட்டோரும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகும் நாளில்தான் உண்மையான திருவிழா என நடிகர் சிம்பு விஜய்க்கு ஆதரவு தெரிவித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். இதைவிட பெரிய புயல்களையே கடந்து வந்த விஜய்க்கு இதுவும் கடந்து போகும் என தணிக்கை சான்று கிடைக்காத விவகாரத்தில் சிம்பு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்.
சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவான பராசக்தி திரைப்படத்தில் மொத்தம் 23 இடங்களில் சென்சார் கட் செய்ய தணிக்கை குழு பரிந்துரைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சான்றிதழ் குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் வெளியாகாத நிலையில் குறிப்பிட்ட காட்சிகளை நீக்கிய பிறகு தணிக்கை சான்று பிரச்சினை தீரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கீதா மோகன்தாஸ் இயக்கத்தில் டாக்ஸிக் திரைப்படத்தில் யஷ் நடித்து வரும் நிலையில் அவரது பிறந்த நாளை ஒட்டி படக்குழு சிறப்பு போஸ்டர் ஒன்றை வெளியிட்டுள்ளது. ராயா என்ற கதாபாத்திரத்தில் யாஷ் நடிக்க நயன்தாரா, கியாரா அத்வானி முக்கிய வேடத்தில் நடிக்கும் இந்த திரைப்படம் மார்ச் 19ஆம் தேதி உலக அளவில் வெளியாகின்றது. அட்லி இயக்கத்தில் அல்லு அர்ஜுன் ஹீரோவாக நடிக்கும் பிரம்மாண்ட சயின்ஸ் ஃபிக்ஷன் திரைப்படம் 2 பாகங்களாக உருவாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாலிவுட் நடிகர் டைகர் ஷெராப் இந்த திரைப்படத்தில் இணைவதாகவும் பிளாஷ்பேக் காட்சிகளில் முக்கியமான கதாபாத்திரத்தில் அவர் நடிக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஜனநாயகன் வெளியீட்டு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதால் இந்த மாத இறுதி அல்லது அடுத்த மாத தொடக்கத்தில் வெளியாக இருந்த சூர்யாவின் கருப்பு திரைப்படத்தின் வெளியீட்டு தேதி தள்ளி வைக்கப்படுவதாக கூறப்படுகிறது. அதேபோன்று ஜீவாவின் தலைவர் தம்பி தலைமையில் திரைப்படத்தின் வெளியீட்டு தேதியும் தள்ளி வைக்கப்படலாம் என தெரிகிறது. நலன் குமாரசாமி இயக்கத்தில் கார்த்தி நடிப்பில் உருவாகியுள்ள வா வாத்தியார் திரைப்படத்திற்கு யுஏ சான்றிதழை தணிக்கை குழு வழங்கியுள்ளது. கடந்த மாதம் அறிவிக்கப்பட்டு ஒத்திவைக்கப்பட்ட வா வாத்தியார் திரைப்படத்தை பொங்கல் பண்டிகைக்கு திரைக்கு கொண்டுவர படக்குழு முயற்சித்து வருவதாக கூறப்படுகிறது. இளையராஜா தமது பாடல்களின் காப்புரிமையை என்றைக்குமே தயாரிப்பாளர்களுக்கு வழங்கியது இல்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் இயக்குனர் ஆர்.கே. செல்வமணி சாட்சியம் அளித்துள்ளார். மியூசிக் மாஸ்டர் நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் இளையராஜா இசையமைத்த 109 திரைப்படங்களின் பாடல்கள் மற்றும் இசை வெளியீட்டு உரிமையை தங்களது நிறுவனம் பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளது. பராசக்தி திரைப்படம் எடுப்பதற்கு முன் மலையாள நடிகர் துல்கர் சல்மானிடம் காதல் ஜானரில் கதை ஒன்று கூறியதாகவும் அவர் நிராகரித்து விட்டதாகவும் பேட்டி ஒன்றில் இயக்குனர் சுதா கொங்கரா கூறினார். இருவருமே கதையை விரிவாக்கம் செய்ய ஆர்வமுடன் இருந்ததாகவும் பின்னர் அது முழு திரைப்படத்திற்கான கதை இல்லை என்று கூறி துல்கர் நிராகரித்ததாக அவர் கூறினார். சுரேஷ் ராஜகுமார் இயக்கத்தில் விக்ரம் பிரபு நடிப்பில் வெளியாகி வரவேற்பை பெற்று வரும் சிறை திரைப்படத்தின் கண்ணே கலங்காத முழு வீடியோ பாடல் யூடியூபில் வெளியானது. அறிமுக நட்சத்திரங்களான எல்.கே. அக்ஷய்குமார், அனிஷ்மா அனில்குமார் ஆகியோரின் நடிப்பை ரசிகர்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். ஓப்போ நிறுவனம் தனது ரெனோ 15 சீரிஸை இந்தியாவில் அறிமுகம் செய்துள்ளது. இந்த சீரிஸில் ரெனோ 15, ரெனோ 15 ப்ரோ, ரெனோ 15 ப்ரோ மினி, ரெனோ 15C ஆகிய 4 மாடல் செல்போன்களை அறிமுகம் செய்துள்ளது. அத்துடன் என்கோ பட்ஸ் 3 ப்ரோ பிளஸ் என்ற இயர்பட்ஸும் வெளியாகியுள்ளது.